குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பல பேருடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை வந்து ரொம்ப சந்தேகப்படுறாங்க, எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் அவங்க சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கீங்களான்றதை முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ன தன்மையில் இருக்கோன்னு சொல்லி தன்னை அறியணும். தானே எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கல அப்படின்னா, அப்போ அவங்க என்னை இப்படி நினைக்கிறாங்க, என்னை இவங்க இப்படி நினைக்கிறாங்க, என்னை இவங்க வருத்தப்படுற மாதிரி நினைக்கிறாங்க, என்னை சங்கடப்படுற மாதிரி நினைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குனீங்கன்னா அதனால் ஒரு பயனும் இல்லை. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தெளிவாக என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை சந்தேகப்படுறாங்கன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது நடத்தையில் மட்டுமல்ல, அது எந்த விதமான சந்தேகமாக வேண்டுமானாலும் உங்கள் ஹானஸ்டியில் இருக்கலாம், உங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கலாம், உங்களோட பழக்க வழக்கத்தில் இருக்கலாம், பொருள் சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம், இல்லை அருள் சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம், அது என்னவா வேணா இருக்கலாம். அப்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஞான நிலையில் இருந்து விட்டார்கள் என்றால் பிரச்சனையே கிடையாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அவங்க உலக வாழ்க்கையில் இருக்கிறாங்க, ஞானம்னா என்னன்னே தெரில, ஆன்மீகம்னா என்னன்னு தெரில, சரணாகதினா என்னன்னு தெரியாதவங்ககிட்ட போய் உட்காந்துட்டு இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, நான் என்னங்க பண்ணுறேன்னா பிரயோஜனமே இல்லை. நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இதில் தெளிவாருங்க. ஒருவேளை அவர்கள் வந்து சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இப்போ வந்து என்னை வந்து இவர் வந்து சந்தேகப்படுறாரு, எனக்கு வந்து அம்மா வந்து சந்தேகப்படுறாங்க, ஆனால் அந்த மாதிரியே இல்லைங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் கேரக்டரில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ்கிறீங்க. யாரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது உங்களுக்கு என்ன இருக்கிறது? அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறாங்க, உங்களை உடல் ரீதியாக காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு சட்ட ரீதியாக நான் என்ன வந்து முடிவெடுக்க போகிறேன்னு சொல்லி முயற்சி நீங்கள் தான் எடுக்கணும். நம் குடும்பம் சார்ந்தவர்கள்கிட்ட போய் அதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறோன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உடல் ரீதியாக காயப்படுறதுல சும்மா இவர் என்னை சந்தேகப்பட்டுட்டு மட்டும்தான் இருக்கிறாரு, இல்லை இவங்க என்னை சும்மா டவுட் படுறாங்க, கேரக்டர் ஆட்டிடியூடை டவுட் படுறாங்கன்னா நீங்கள் ஏன் அதை பாதர் பண்ணுறீங்க? இல்லைங்க எனக்கு அது வலிக்குதுன்னா இப்போ பிரச்சனை அவங்ககிட்ட இல்லை, இப்போ பிரச்சனை இப்போ உங்ககிட்ட தான். இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறேன், அந்த பொருளை நான் கொடுக்கும்போது அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா தானே அது உங்களுக்கு வருது. நீங்கள் வாங்கலைன்னா எப்படி உங்களுக்கு வரும்? அப்போ யார் கொடுக்குறாங்களோ அவங்களே தான் இல்லைங்க எனக்கு வேணான்னீங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுபோல் அவர்கள் உங்களை திட்டினாலும், அசிங்கப்படுத்தினாலும், காயப்படுத்தினாலும், இல்லை வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா கூட நீங்கள் அதை கடந்து கோபம் வருவது சகஜம் தான். அதை கடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். உள்ளே பாதிக்காது. இது உள்ளுக்குள்ளே கண்டுக்காம விட்டுருங்க, தப்பே கிடையாது. ஆனால் வெளியே என்ன பண்ணணும்னா பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணணும். பேசித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இறைவனே வந்து இறங்குவாருன்னு வெயிட் பண்ணாதீங்க. எப்போது இறைவன் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்ற புரிதல் வருதோ அப்போதான் உங்களுக்கு புரிய வரும், எனக்கு உண்டான வேலையை இந்த கையையும் காலையும் உயிரையும் அறிவையும் மூளையும் பயன்படுத்தி நான் தான் செய்ய வேண்டும், அது இறைவனுடைய அருளுக்கு உட்பட்டது என்பது உங்களுக்கு அப்போ தான் புரியவே வரும். அப்போ என்னன்னா, ஒருத்தர் உங்களை சந்தேகப்படுறாரு, தப்பாக நினைக்கிறாருன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கணும். அங்கே மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் இல்லை, ஆனால் அவர் தான் தப்பாக நினைக்கிறாரு அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும். இல்லை எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, சந்தேகம் வருகிறது, என்னுடைய கேரக்டர் ஆட்டிடியூடை சந்தேகப்படுறாங்க அப்படின்னா தெளிவாக உட்கார்ந்து பேசி புரிய வைக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எதுக்கு வந்து சந்தேகப்படுறாங்கன்னா, இப்போ ஒரு எடுக்காத ஒரு பொருளை எடுத்துட்டீங்கன்னு நினச்சிட்டாங்க, அதை வெளிப்படுத்தவும் மாட்டார், ஆனால் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இதனால தான் இவர் இப்படி வந்து நினைக்கிறாரோ அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்களும் அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கணும். நம்ம எடுக்கலைன்றது தெரிஞ்சிருச்சு, எடுத்துட்டிங்கன்னா நான் தான் எடுத்துன்னு போய் மன்னிப்பு கேட்டுறது, இல்லை அடுத்த கட்டம் இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். என்ன சொன்னால் இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வருவேன். ஏன்னா அந்த மனம் தானே குத்திக்கிட்டே இருக்கு, எடுத்துட்டான்னா மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சு, ஏற்றுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எடுக்காமே எடுத்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு டவுட் வருதுன்னா நேராக போய் உட்காந்து, இப்போ எதுக்கு வந்து என்கிட்ட வந்து இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, இப்போ நீ இப்போ என்கிட்ட பேசாமல் போகிறதுக்கு என்ன காரணம், நீ பேசி, இல்லை நான் சொல்ல மாட்டேன், வைக்க மாட்டேன், கண்டுக்காமல் இருப்பாங்க. நீங்கள் உடனே நானும் பேச மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சண்டைக்கு போகக்கூடாது. இறங்கி போங்க, வழியே போங்க. ஒரு கட்டத்தில் அவங்க சொல்லி தான் இதுதான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு முதல்ல அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை கொடுக்கணும். உங்களை பார்த்தாவே பயப்படுறாங்க, இல்லை உங்களை பார்த்தாவே கோவப்படுற மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்கன்னா எதுவும் பேச மாட்டாங்க, நீ அனுபவி, பட்டு திருந்திவான்னு விட்டுருவாங்க. வெளிப்படையாக போய் உட்காந்து பேசணும். அவங்ககிட்ட உட்காந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள், தீர்த்துக்கிறதுக்கு நான் தயார் நிலையில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான ஆட்டிடியூடு கேரக்டர்லேயே வாழ்றதுக்கு பிடிக்கல, நீங்கள் ஏதோ ஒன்று தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அது என்னையும் பாதிக்குது, உங்களையும் பாதிக்குது, குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி. அப்போ குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன், விளக்கம் கொடுக்குறேன், ஒருவேளை தப்பாக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கன்னு சொல்லி உட்காந்து சும்மா சப்பை கட்டாமல், பொய் சொல்லி மேனேஜ் பண்ணாமல் உண்மையான விஷயத்தை நேர்மையாக ஹானஸ்ட்டாக அணுகணும். நீங்கள் நேர்மையாக ஹானஸ்ட்டாக எப்போது அணுகுகிறீர்களோ அப்போது தான் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு பக்குவ நிலைக்கு வருவாங்க. நாளை பின்ன அவங்க ஒரு தப்பு பண்ணாலும் அது நீங்கள் ஏற்றுக்கிற தன்மைக்கு நீங்களும் போவீங்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு அவங்க போவாங்க.
மேட்ரு என்னன்னா உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. வெளித்தன்மையில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், வெளித்தன்மையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்னா அதை இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த தவறான புரிதலை புரிந்து கொள்வதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் பேச்சுவார்த்தையில் எடுத்து தான் ஆக வேண்டும். பேசி தீராத பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது, அத்தனை அணுகுண்டு போகுது, அத்தனை பீரங்கி போகுது, அத்தனை துப்பாக்கி போகுது. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களும் விளாடிமிர் புதின் அவர்களும் இப்போ பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ நாளைக்கு ஏதாவது குண்டு போகுமா அந்த இடத்துல? எப்படி போகும்? அப்போ அவ்வளோ பெரிய போரையே தடுத்து நிறுத்தக்கூடியது 2 பேருடைய பேச்சுவார்த்தை தான். அப்போ பேச்சுவார்த்தை வலிமையானதா, ஆயுதங்கள் வலிமையானதா? அப்போ பேச்சுவார்த்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருகிறதுனா இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனம், அந்த மனம் பக்குவப்படும் போது பேச்சு தெளிவாகிறது. பேச்சு தெளிவாகும் போது வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே சரியாகும். நன்றி, வணக்கம். என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை வந்து ரொம்ப சந்தேகப்படுறாங்க, எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் அவங்க சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கீங்களான்றதை முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்கள் கேரக்டரில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ்கிறீங்க. யாரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது உங்களுக்கு என்ன இருக்கிறது? வலிக்குதுன்னா இப்போ பிரச்சனை அவங்ககிட்ட இல்லை, இப்போ பிரச்சனை இப்போ உங்ககிட்ட தான். உள்ளுக்குள்ளே கண்டுக்காம விட்டுருங்க, தப்பே கிடையாது. ஆனால் வெளியே என்ன பண்ணணும்னா பேசித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இறைவனே வந்து இறங்குவாருன்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மனம் தானே குத்திக்கிட்டே இருக்கு. எடுத்துட்டான்னா மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சு, ஏற்றுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை நான் சொல்ல மாட்டேன், வைக்க மாட்டேன், கண்டுக்காமல் இருப்பாங்க. நீங்கள் உடனே நானும் பேச மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சண்டைக்கு போகக்கூடாது. இறங்கி போங்க. உங்களை பார்த்தாவே பயப்படுறாங்க, இல்லை உங்களை பார்த்தாவே கோவப்படுற மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்கன்னா எதுவும் பேச மாட்டேன், நீ அனுபவி, பட்டு திருந்திவான்னு விட்டுருவாங்க. சும்மா சப்பை கட்டாமல், பொய் சொல்லி மேனேஜ் பண்ணாமல் உண்மையான விஷயத்தை நேர்மையாக ஹானஸ்ட்டாக அணுகணும். பேசி தீராத பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.